உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஓப்போட A3s ஸோ இந்த மாடல் பார்த்தோன்னா வந்து புதுசாக நம்மளே வந்து பார்த்தா ரெடி பண்ணிருக்கோம். இதில் ஒரு சில விஷயங்கள் தவிர இது எல்லாமே புதுசாக வாங்கி பார்த்தா செட் பண்ணிருக்கோம். அதில் டெமோ வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோ நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். மதர் போர்டு மட்டும் ஒரு சில இது மாதிரி போர்டை தவிர மற்ற எல்லாமே புதுசு தான். அது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துலாம். முதல்ல நமக்கு வந்து வால்யூம் பட்டன் மற்றும் பவர் பட்டனுக்கான அந்த இன்னர் ஸ்டிப் ஒன்று வந்து நமக்கு தேவைப்படுது. அது வந்து பார்த்தோன்னா நம்ம செப்பரேட்டாக வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிருக்கோம். முதல்ல ஸ்கெலிட்டன் பார்ட் அப்படின்ற இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தா நம்ம வந்து க்ளீனாக வச்சுக்கணும். பிகாஸ் இதில் தான் பார்த்தா நமக்கு டிஸ்பிளே வரப்போகுது, மதர் போர்டு எல்லாமே இதில் வந்து பார்த்தா நமக்கு அட்டாச்சாக வரப்போகுது. இந்த ஸ்ட்ரிப் ஓட்டும் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்தா வந்து பழைய போர்டுன்றதுனால இங்கே கம்பெல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. அதில் நம்ம வந்து க்ளீனாக வந்து எடுத்துக்கணும். பிகாஸ் ஸ்ட்ரிப் அதுக்கு மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக வரும். நமக்கு வால்யூம் பட்டன் இல்லை பவர் பட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் ஹீட் காட்டினா இன்னும் இருக்கக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய கம்மு கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வால்யூம் பட்டன் மற்றும் ஆன் ஆஃப் பட்டன் பார்த்தா நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்டிப்போட இன்னர் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டிப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா வந்து உள்பகுதியில் கரெக்டாக அதுக்கான பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் பட்டன் அதுக்கு ஆப்போசிட் சைடில் வருது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். ஸோ கரெக்டாக கம் வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரிப்பாக வந்து பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேக்கான அந்த மெயின் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருப்பாங்க. பொதுவாக டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கம் போட்டு உங்களுக்கு வந்து ஒட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த இடத்த பார்த்து நம்ம வந்து க்ளீனாக வச்சிருப்போம்னா டிஸ்பிளே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைட்டாக தெரியாது. இல்லை ஹைட்டாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கேப்பு தெரியும். கேப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அந்த தெரியும். அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ளீனாக பண்ணி வச்சுக்கணும். ஸோ முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமராக்கு தேவையான அந்த ஃப்ரேம் எடுத்து வாங்கி வச்சிருக்கிறோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பட்டனுக்கு தேவையான அந்த பட்டன்ஸ் செப்பரேட்டாக பார்த்து நம்ம வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து பேக் டோர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பேக் டோரில் எல்லாமே பார்த்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கேமராவுக்கு தேவையான அந்த ஸ்கெலிட்டன் கூட நம்ம வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்ட் உங்களுடைய மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக தெரியறதுக்கு தேவையான விஷயங்கள் இது எல்லாமே. ஸோ எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் சைடு கூட நம்ம வந்து இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் டோர் பார்த்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆனது ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உள்ள ஃபிட் பண்ணுறதுக்கு தேவையான போல்ஸ் எல்லாம் தேவை. இது வந்து நம்ம செப்பரேட்டாக வாங்கி வச்சுருக்கோம். ப்ளஸ் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செப்பரேட்டாக வாங்கியிருக்கோம். டிஸ்பிளே வந்து எடுத்துக்கலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான டிஸ்பிளே தான் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ டிஸ்பிளே இந்த நம்ம அந்த ஸ்ட்ரிப் வருதுங்களா, அந்த மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர் மாதிரி வரும். அந்த கவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம் அந்த பேஸ்டானது பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அதில் வந்து ஒட்ட வைக்கிறதுக்காக. ஸோ மேக்ஸிமம் எல்லா மொபைலுமே அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒட்ட வைப்பாங்க. ஸோ நீங்கள் டிஸ்பிளே ஒட்டும் போது கரெக்டாக நீங்கள் வந்து ஒட்ட வேண்டிய இருக்குங்க. பிகாஸ் கேப் வந்துருச்சுன்னா மறுபடியும் எடுத்து நீங்கள் வந்து ஒட்டினீங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல மேடாக தெரியும். நீங்கள் வந்து மொபைல் ஆன் பண்ணும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேப் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக தான் கரெக்டாக நம்ம வந்து பேஸ்ட் ஒட்டணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே கரெக்டாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பாருங்கள், பர்ஃபெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டோம். எப்பவுமே டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து அடுத்த டைம் நீங்கள் வந்து வாங்கும்போது அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா வந்து 2-3 குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலுமே கொஞ்சம் குவாலிட்டியான டிஸ்பிளே வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மதர் போர்டு வர இடத்துல போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஒயர் பார்த்துருக்கீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டனா ஒயர். நம்ம டவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் வந்து பண்ணிடலாம். அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவருக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்ம சைடில் அது வந்து ஒட்டிடலாம். ஸோ இது வந்து அடியில் இருக்குது பாருங்கள். ஆண்டனா நம்மளுக்கு ரிசீவ் ஆகக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அடியிலேருந்து வரும். ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவர் வரக்கூடிய இடம்.
ஸோ இங்கிருந்து அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஃபிக்ஸாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேக்ஸிமம் எல்லா விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி போட்டு நம்ம வந்து செக் பண்ண வேண்டியது தான். இதில் முக்கியமான விஷயங்கள் பார்க்கும்போது போர்டு வந்து க்ளீனாக வச்சுங்க. அப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் எதுவும் தெரியாது அது ஒட்டும் போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் இது நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே, இப்போதைக்கு எல்லா விஷயங்களும் நம்ம வந்து முடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் போல்டு போட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடலாம். ஸோ பேக் டோர் போட்டு கடைசியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேணால் புது Oppo A3s மாடல் மொபைல் வந்து பார்த்தா நமக்கு வந்து ரெடியானது ஆகிடுச்சு. கடைசியாக சிம் ஸ்லாட் போட்டு நம்ம வந்து ரெடியாக பண்ணிக்கலாம். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் பேஸ்ட் எல்லாம் இப்போ தான் போட்டு நம்ம வந்து ஒட்டு வச்சிருக்கோம். அது காயணும் இல்லைங்களா, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டு இதில் வந்து நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 2 to 3 hours இல்லை மறுநாள் காலையில் கூட எடுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆனது ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம மொபைல் ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் ஆனது பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் ரீஃபர்பிஷ்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சேலாக வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சின்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1000 2000 கம்மியாக வச்சு கூட சேல் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ நம்ம மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டிஸ்பிளே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆனது ஆகுது. ஸோ பொதுவாக எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கலாம், இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணுறதான்றது. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே A to Z உங்களுக்கு வந்து நான் வந்து டிஸ்பிளே வந்து பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். மதர் போர்ட் மட்டும்தான் கொஞ்சம் பழசு, மற்றபடி எல்லா திக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதுசாக வாங்கி நம்ம வந்து ரெடியாக வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, அப்போமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங் மொபைல்ஸ் மற்றும் நிறைய மாடல்ஸ்க்கான மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதே மாதிரி கொண்டு வர போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பிகாஸ் அது மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு அப்கமிங் கொண்டு வர போகிறேன். வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அப்புறம் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திக்கிறேன். அதே உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம், பை, டேக் கேர்.